ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் கால் வருது. எங்கள் சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க இன்விடேஷன் கொடுக்குற உங்கள் வீட்டுக்கு வரோம், வந்துட்டுருக்கோம்னு சொன்னாங்க. உடனே இந்த செய்தியை கேட்ட என் மனைவி வேகமாக எழுந்து ப்ரூம் ஸ்டிக் எடுத்தாங்க, வீடெல்லாம் கூட்டினாங்க, தண்ணி தெளித்து மாப்பு போட்டு ரொம்ப வேகமாக சுத்தம் பண்ணாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன பிரியா இவ்வளோ வேகமாக சுத்தம் பண்ணுற, ஏன் அவ்வளோ, என்னங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, நம்ம வீடு சுத்தமாக இருக்க வேணாமா, அவங்க வரும்போது நம்ம வீடு அழுக்காக இருந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, ஒரு மனிதன் கொஞ்ச நேரம் வந்துட்டு போகிற அந்த வீடு இவ்வளோ சுத்தமாக இருந்தால் தான் மனுஷனே உள்ளே வருவான்னா, வானத்தி பூமி உண்டாக்கின தெய்வம் வாசம் பண்ணுகிற வீடு ஆகிய நம்முடைய இருதயம், உன்னுடைய இருதயம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துறாரு. அப்போது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், நம்ம மனசு ஒவ்வொரு நாளும் அழுக்காகிறது, நம்ம பார்க்குற கேட்குற விஷயங்கள்ல இருதயம் அழுக்காகிறது. அதனால ஆண்டவர் சொன்ன இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்தால் நம்ம மனசு சுத்தமாகும். வேதம் சொல்லுகிறது அவர் சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும். வசனத்தில் பிரியமாக இருந்து வாசிங்க, வசனத்தினால் உங்கள் இருதயம் சுத்தமாகும், கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். நீங்கள் வசனத்தில் தியானம் பாருங்கள், இருதயம் சுத்தமாகும், உங்களுக்குள் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார்.